கிண்டிலாம் தூரம் சார்.
டேய் ஒரு ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். நாட்டு இவனை வந்துட்டான். சூப்பர்ப்பா. இல்லை இங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு வரும்லாம். வா எடுத்துக்கலாம். எங்கேயாவது வண்டி போட்டுருக்கேன். இங்கே கூட கொஞ்சம் வர ஒரே ஒரு நிமிஷம் நான் இறங்கி ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கலாம். அதான் நம்ம அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் வீடியோ போதான்னு. ஏண்டா ஏய் எனக்கு நான் அமுச்சிக்கிறேன், நீ அமுச்சிட போற. எனக்கு நான் அமுச்சிக்கினேன், திருப்பி அமுச்சு விட்ற போற. தல இதை எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக அதுதான் எடுக்கிறேன். நான் விட மாட்டேன். டக்குன்னு தரைங்க அப்படியே கை இறங்கிடும். தல போன கூட நான் எடுக்கிறியா? அதுதான் தல எடுத்தல அம்மா வந்துருக்கேன். அருமையாக வந்துருக்கேன். அருமையாக அதே மாதிரி திருப்பி பண்ணு எடுக்கிறேன். நல்லா நிறையா இருக்கிற இடமா இப்போ நிறைய போறதுக்குள்ள இருந்துச்சுன்னா போகலாம். நான் பக்காவாக ரவுண்ட் பண்ணுறேன். ஈஸி தண்ணி தண்ணி நகத்துக்கு இருக்கார். அதுதான் இப்போ இறங்கி எடுக்கணும்பா. போய் பாதிலாம் உள்ள போயிட்டு இறங்கி எடுக்கணும்பா. நிறுத்துப்பா. ஆட்டோ ஃப்ரெண்ட் நிறுத்துறான். என்னது எடுக்கணும்? புறா பாரு, புறா
வழி இருக்குதா இந்த ரூட்டு? இருக்குப்பா, வழி இல்லாமே ஆட்டோ வருது போகுது. இந்த ஊர்ல நல்லா இருக்கும். எந்த ஊருக்காரங்க வழி அந்தாண்ட பக்கம் வழி இருக்கு, இல்லைன்னா திரும்பி வந்து மறுபடியும் போகிறோம். தண்ணியே இருக்குதா ரோட்ல? ஆமாப்பா, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு எல்லாமே இவங்க தான். ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குப்பா, ஃபுல்லாக வந்து இவங்க தான், யார் மீனவர்கள் தான். ஹலோ ஹலோன்னு கத்துன்னு கிடையாது. ஹலோ ஹலோன்னு சொல்லுங்க, கட் பண்ணிட்டேன். அது நானே ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்துனே தான் வந்து பார்த்தாங்க. நான் கட்டாது எவ்வளோ நாள் லெஃப்ட் போக முடியுமா போ, லெஃப்ட்லேயே போ. நான் தான் சாப்பிட்டாச்சு இல்லை இனிமேல் தான் சாப்பிட்டாச்சு. இந்த லெஃப்ட் போனா என்ன ஊரு? அது போ, எல்லாம் தான் இனிமேல் பீச் தான். அதை போகிறாங்க பாரு எல்லாரும். பட்டினப்பாக்கம் இன்னும் வரல, இதெல்லாம் பட்டினப்பாக்கமே கிடையாது. சாந்தோம் பட்டினப்பாக்கம்னு பேசுறியே, இதுக்கப்புறம் தான் நீ பட்டினப்பாக்கம் பார்க்க போகிற. டீ குடிக்கிறதுக்கு தான்ப்பா அந்த வழி பார்த்தோம். இப்போ தேவையில்லைப்பா, இதே ஓரமாகவே வந்து நம்ம ஊருக்கு போயிடு. நம்ம ஊருன்னா என்னது, கடைசி எது சொல்ல, நிலாங்கரை. உள்ள போ. ஏய், அவர்தான் வீடியோ எடுக்கணும். நாடுறேன்டா போடா. ஓகே. 55 எப்படி நம்ம ஊரில் இருந்துக்குன்னு ரைட்டு போய் மறுபடியும் அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கலாம்பா. புரியுதாப்பா? அதெல்லாம் நான் இது பண்ணுவேன். பக்கத்து நல்லதுப்பா. நான் எனக்கு ஊர் வீடியோ கிடைச்சிருக்குப்பா. ஆமா, இல்ல லெஃப்ட் போயிடு. கண்டிப்பா லெஃப்ட் அந்த பக்கம் இருக்கும். நிச்சயமா லெஃப்ட் இருக்கும், லெஃப்ட் இல்லாம இருக்காது. ஃபோன் பண்ணி சொல்றேம்மா. அதேம்மா நான் சொல்லிட்டேன். சரிம்மா நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஒரு 4 மணிக்கு வீட்டை ஏதாவது ஒரு லெஃப்ட் கண்டிப்பா வரும். வரலன்னா திரும்பி இதே வந்து வெளியே போயிடு. இல்லை ரைட் ஏதாவது இருக்கும், ரைட்ல திரும்பிக்கோ. ஹலோ தேவைன்னா அது விட்டு வந்துருவோம். விட்டு அதை பிடிச்சி நம்ம சொன்னேன் எடுத்துன்னு தான் இருக்கிறேன். நான் விட்டுருவேன்னா 4 பிள்ளைங்க இருக்கிறீங்களே, அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. அவங்களே வீடியோ எடுத்து போட்டு தான் இருக்கிறானுங்க. புரியுதாப்பா? இங்கே இருக்கிற பிள்ளைங்களே வீடியோ எடுத்து போட்டுன்னு தான் இருக்கானுங்க. நம்ம என்ன புதுசா? என்னோட கேரக்டர் பண்ணிட்டாங்கல்லே. போட்டோம் அந்த கண்டிப்பாக போட்டுக்கேன். அதோட அப்படியே வச்சுக்கேன். ஐயோ சரி ஓகே.
தேங்க்யூ. அதுவா ரைட்டு இருக்குப்பா, ரைட்டில் போயிடு. நான் கேட்ட காலெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை. நீ சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட்டில் வந்து ஏரி இருக்குது, அதனால் போக முடியாது. ரைட்டில் போய்டு. லெஃப்ட்டில் பெரிய ஏரி ஒன்று இருக்குது, அப்படியே லெஃப்ட்லேயே போய்டு. அந்த ரைட்டில் தான் நம்ம போய்டும்ல. லெஃப்ட் போனால் திருப்பி அந்த மெயின் ரோடு தான். ஆமாம், இப்போ புரிஞ்சிச்சு எனக்கு. புரிஞ்சிச்சு. பரவாயில்ல, நம்ம இந்த ஊருக்குள்ளே வந்தது இல்லைல்ல, அது ஒரு நல்ல ஒரு விஷயமா போச்சுல இன்னைக்கு. சொல்ல இஷ்டம் நீ போனா அவனை எதுவுமே நான் கேட்க மாட்டேன்ட்டல. ஓகே, இதுக்கப்புறம் உனக்கு வழி தெரியும் இல்லை? இதுக்கப்புறம் உனக்கு பழகினது தான். லெஃப்ட்டு தான்ப்பா, பிரிட்ஜு கீழேப்பா. எப்பா பிரிட்ஜு கீழேப்பா. எப்போ அங்கே பார்த்துப்பா, எப்போ அங்கே பார்த்துப்பா. தலை அட்டை கட்டி சண்டையில் ரத்தம் ஊத்தம் பண்ணிக்கிற மாதிரி. எப்பா மாறி இங்கே பாருப்பா, மாறி டேய் இங்கே பாருடா. கெட்ட வார்த்தை பேசுகிறான்டா இவன். மணி திரும்பிட்டான். தலை இந்த இதில் எடுக்கிறான்ல, நீ பேசுறியா கெட்ட வார்த்தை, நான் அப்படியே விட்டுடுறேன். நான் கவலைப்படுறதில்ல. நான் வந்துட்டப்பா. எப்பா இந்த 2 செகண்ட்ப்பா. மெயினாவே கட்டி ஆளுதுன்னு நம்ம லெஃப்ட்டுப்பா. லெஃப்ட் போனால் தான் அந்த ஆரே வரும். எஸ்ப்பா, எஸ். ஓ, இது நம்ம வழக்கமாக போகிறதானா? உன்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு தான்ப்பா, நீலாங்கரை வரைக்கும். நோ ரைட்டு. அதான் முடிஞ்சு. என்ன லைவ்ல என்ன போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணு சிரிக்குதுப்பா. தலை இல்லை தலை. அப்படிதான் அது சிரிக்குது, எனக்கு தெரியல. சிரிக்குதுதான். அதுதான்டா சிரிக்குதுடா, அப்படி சிரிக்குதுடா அது.
சுத்தி காட்டினா நல்ல அப்படியே கேமரா கொஞ்சம் கூட யூஸ் பண்ணு. ஏய் கேமரா வெளியே காட்டுற அதான் கொடை கொடை எவ்வளோ பேர் கிடக்குது. உடனே நம்ம வாங்கிட்டுமே என்ன லைன் போட்டு வாங்கல ரெயின் கோட் தேவை. ரெயின் கோட்டு காசு இதாங்கல. எப்பா உனக்கு டி ஷர்ட் இதான் அதான் கொஞ்சம் இறங்குப்பா நம்ம அங்கே போய் காட்டணும் எப்பா அங்க போய் ஆப்போசிட்ல போய் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு நீ சொன்னதை நான் ஏற்றிக்கிட்டப்பா ஆனால் லெஃப்ட் வந்தா போய் இதெல்லாம் புரிஞ்சு போயிடும் பிரிச்சு கீழப்பா பிரிச்சு கீழே கீழே லெஃப்டா நம்ம லெஃப்டே தான் போகணும் லெஃப்டே தான் போகணும் ரைட் நோ ரைட்டு இன்னைக்கு ரைட்டு கிடையாது லெஃப்ட் தான் லெஃப்டே இப்போ சந்திரபாபு வீடு காட்டுறேன் சந்திரபாபு. ஆமாம் சந்திரபாபு வீடு வரணும் இதுதான் வரணும் சரி இல்லை இருக்க வராது அது பட்டின பக்கத்தில் வரும் இது அடையாது காரை பாரு. இல்ல நம்ம என்ன ரூட்ல போய் பேசுறேன்னா எடுத்துன்னு வாயன் பார்க்க ஏன்னா நம்ம இந்த ரூட்ல போயிட போல. கண்டிப்பா இதுதான் அங்கிள் ஆமா இதுதான் அங்கிள் அடிக்கடி வீட்டு தான் போடுவேன் எடுத்துருவோம் சரியா என்னமா சரியும் பார்த்துட்டேன் சரி வை இன்னும் என்ன தலை ஒன்னே கலைச்சாங்க தெரியும் பார்த்துட்டேன் ஏற்கனவே எவ்வளோ வீடியோவில் என்ன போட்டிருக்கான் பாருங்க கலை கூட வந்தோம்லப்பா கலை கூட வந்து காப்பியெல்லாம் குடிச்சுப்பேன் இந்த ரூட் இதே ரூட் தான் சூப்பரா இருக்குல்ல. அந்த ரூட்ல தான் போனோம் ரூட் பார்க்கவே அருமையா இருக்கு. ஆமா இதுல வந்து என்னன்னாக்கா அன்னைக்கு நீ ரைட்ல போயிருப்ப இன்னைக்கு உனக்கு ரைட்டே கிடையாது வெறும் லெஃப்ட் தான் ஒன்று புரிஞ்சுக்கப்பா நீ எந்த லெஃப்ட்ல போனாலும் அது கடற்கரை அங்கே ஒரு பெரிய 80 அடி 100 அடி ரோடு இருக்கு அவ்வளோதான் நமக்கு முக்கியம் அது பழைய பரிசீலிக்கிறாங்க போல இருக்கு எக்ஸ்சேஞ்ச் போலாம். டீ கடை போயிடலாம்ப்பா இப்போ நம்ம இது விட்டுட்டு கடல் கரைக்கு போயிட்டு அங்கே எங்கேயா குடிக்கலாம் இதுக்கு அடுத்து இந்த கடற்கரை வர வரைக்கும் நீ பாட்டு போயிட்டே இருப்ப நீ அந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்துப்போம் கட் பண்ணி எடுக்க வேண்டாம் ஒரு ஃபுல் வீடியோ போடும் நான் இதுலேருந்து நான் நேரடியாக தான் அனுப்ப முடியும் அது எடிட்டிங் பண்ண முடியாது அதனால அப்படியே பெரிய வீடியோ சின்ன வீடியோ எதாக இருந்தாலும் போட்டு விட்ருவேன்
அந்த எதிர் வர அந்த அந்த மோட்டர் சைக்கிள் லைட்டு தல. இந்த கார் லைட்டு ஸ்டாப் பண்ணிக்க வந்து எடுங்க ஸ்டாப் பண்ணிக்க ஸ்டாப்
அதையா செஞ்சிருக்கலாம்ல. ஓகே எத்தனை ரவுடு போட்டு கடல் அப்படியே நான் மாறி சினிமாக்காரனா இருப்பா. சினிமாக்காரனா இறங்கி கேஸ் இல்லாம சினிமாக்காரனா இந்த இடத்துல வந்து எங்க கேஸ்? ஹலோ கடல் தலை ஆடு மூத்திர உரத்தெல்லாம் எடுத்துக்கிறேன். எடுறா பரவாயில்லடா. கடல் சீற்றத்தை எடுறா டே. கடல் சீற்றத்தை எடுறா. கடல் சீற்றத்தை வச்சுதான் ஆடு சும்மா தடுக்குன்னு ஒரு புடுக்க போட்டது பேரையா அதை ஜூம் பண்ணி எடுத்துட்டு வந்தல. வெதர் மேனுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு கணிப்பு சொல்லுவாங்க. புரியுதா? வெதர் மேனுங்க இருக்காங்க இல்ல, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்னப்பா இது நீலாங்கரையில் இந்த மாதிரி இருக்கு, ஸோ வந்து புயல் வருமா வராதா, இது அப்படிதான்ப்பா கணிக்கிறான். எப்படிப்பா அவன் கணிப்பான்? மிஷின் மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தாதுப்பா. இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோக்களும் யாரையோ பார்க்குறான். அதுல வந்து சில விஞ்ஞானிகள் வெதர் ரிப்போர்ட் வானிலை ஆய்வு செய்யறவன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது இப்போ இங்கிலீஷ்ல பேசுதல கொஞ்ச நேரம். இங்கிலீஷ்ல என்ன பேச முடியாது, தொண்டை கடிச்சுப்பா. சரி பரவாயில்ல பேசு. அதான் முடியாதுப்பா. நான் கொஞ்சம் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். நீ பேசு, நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு வா. இங்கிலீஷ் தெரியல. ஐ வாண்ட் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஓகே அப்படியே இங்கிலீஷ்ல பேசு. கடல் எவ்வளவு கிட்ட நெருங்குது பாரு.
நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கடல் வந்து தொலைவுல இருக்கிறது கிட்ட வருது. தலை கடல் வேணா இருக்குது, கடவுள்லாம் இல்லை. எப்பா இந்த அளவுக்கு கிட்ட கிடையாதுப்பா. போன தடவை வரும்போது நீ பாத்தியப்பா உங்களுக்கு கிட்ட இருக்குதா? இல்லை தலை. ஆமா அந்த ரோடு கொஞ்சம் தான் தலை நீலாங்கரையா போவோம். இப்பதான் புடிச்சிட்டு எவ்வளவுதான் ஐத்தியம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ரோடு போகணும். நம்ம எந்த ஸ்ட்ரெயிட் ரோடு போனோம்? ரைட்ல திரும்ப. நீ ஏன் ஸ்ட்ரெயிட்டா போற? ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல திரும்பும்ல. அதோ பா இப்படி திரும்ப. கோயில் வந்துடுச்சா? இதுக்கப்புறம் தார் ரோடு. இதுக்கப்புறம் தார் ரோடுப்பா. முட்டு 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 வேலைக்கு போற வைக்கத்தை விட்டு யார் அந்த தேவதை. போடா 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 ரோடு போதுடா போடா. காரெல்லாம் இருக்கு இல்லப்பா, போயம்பா போலாம். திரும்பிக்கோ. சரி திரும்பி அடியா மாறி வீலிங் ஒன்று அடியா. திரும்பிடா நீ ஃபர்ஸ்ட். பார்த்து பார்த்து அங்கே பாரு மோடு, பயங்கர மோடு. ஓகே லெஃப்ட். ஓகே இந்த ஊர் பேர் போட்டுருக்குது திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ வேம்பட்டி அம்மன் திருவான்மியூர் குப்பம் பாது. திருவான்மியூர் குப்பம் மீனவர்கள் குப்பம். ஹலோ இதான் வைக்கிறேன், நீ அதனால கட் பண்ணேன். சொல்லி முடிச்சிட்டேன்னு நினச்சேன். இந்த ரோடு தான் தலை நம்ம போனோம். எஸ் போய் அப்படி சுத்தி அப்படி எஸ். ஆனா நம்ம இதுல போனா கடலுக்கு போலாம். போடா. ஹலோ இல்ல அந்த சொல்லு என்ன சொல்லு. நம்ம கடல் ஒண்ணும் இல்லையா? போகாத அளவுக்கு பாத்துக்கோ. ஓகே பார்த்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கால் பண்ணி வை. ஒரு போட் வாங்கினா கடலுக்குள்ளே ஓட்டின்னு போயிடலாம். அதுவும் சேஃபாக தான் போதும். அது சேஃபு தான். அதுவும் வந்து வருங்காலத்தில் வந்து கையில் காசு வந்துட்டா 10 போட்டை வாங்கி தாம்பரத்தில். ஆனால் தாம்பரத்தில் ஓட்டுது ஏன் சொல்லு? நான் காவை கட்டாங்கல்ல தாம்பரத்தில் சொட்டு தண்ணி இல்லை தலை எப்படி இல்லை மண்டபம் பார்த்தலாம். மண்டபம் வேற இருக்கல. ஆமாப்பா. என்ன சொல்ல மாடுலாம் காலையோட மோசம். மாடு பக்கத்தில் எடுக்குது, அவங்கள தான் எடுக்கிறாங்க பாரு. சரி பாவம் பசி அந்த குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்கப்பா. பணக்காரன் துண்டு போடுறது தான். ஆமாப்பா பாவப்பா. அப்பா லெஃப்ட் இப்போ ஏதாவது பணக்காரங்க வாழ்கிற இடம் போல இருக்குது. அதனால் இப்போது யாருங்க எண்ணங்கள்லாம் இங்கே யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது ஒரு கடல் அது. அதான் இன்சைட் நான் எடுக்கிறேன் அந்த சைடில் நீ எடு. அப்படி சொல்றியா? அது கடல் தான் தப்பு சொல்ல. அப்புறம் ரோட்டு காணும். ரோடு இல்லைன்னா கூட நம்ம திரும்பிக்கலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் சுடுகாடு. ஸ்ட்ரைட்டாக போனால் சுடுகாடு. ஆமாம் உண்மை தான். ரைட் எடுத்து தான். லெஃப்ட்டில் கடலை நான் காட்டிடுறேன். அது வரை அதான் கடல். கிரிக்கெட் எல்லாரும் டேய் நம்ம இந்த வழியாக வந்துருக்கலாம்டா. வேற வழி இல்லைன்னாண்டா அவன் சொல்கிறான் பரவாயில்ல, நல்லது சொன்னால் முடியாது தான். அவன் சொன்னதுனால எனக்கு பேர் ஊருக்குள்ளார வீடியோ மாட்டிடுச்சு. பணக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. திரும்பி வந்த வழியா வந்த வழியாக இருக்கிறதுப்பா. லெஃப்ட் ஏதாவது ஒன்று டக்குன்னு வரும், அதில் பாருங்க. இதெல்லாம் என்ன ஏரின்னா ஊர்னே தெரியல. திருவான்மியூர்ப்பா. திருவான்மியூர் தான். அப்பா நம்ம அங்கே இருந்தது குப்பம், இது வந்து பணக்காரனுங்க இருக்கிற இடம். புரியுதா? அவங்க அது வந்து வீடியோவில் என்னதான் தப்பாக பேச விட்டுறாக்கிறா. அவங்க பிடிச்ச வேலை நாளைக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க. நாங்கள் அந்த ஆள் குப்பம்லாம் பேசுகிறான்ட்டு நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு பேர் குப்பாங்க, அதை நான் பேசியிருந்தேன். நான் தப்பாக பேச ஆரம்பிச்சிடலாம். குப்பன் ஆமாம் நான் சொல்லுவேன், நான் கூட்டுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. எனக்கு அது சமாளிச்சு அவங்க அப்பா பேர் குப்பசாமி, அவங்க அப்பா பேர் குப்பசாமி. அதெல்லாம் சமாளிச்சுட்டு வைப்பேன் நான். ஃபேமிலி பேர் குப்பன்ல தான் ஆரம்பிக்கும். ஆமாம் குப்பராமசாமி. பைக்கையும் காரையும் பாருங்க பணக்காரங்கப்பா. இந்த பைல்வான் இல்லை, பைல்வான் அந்த ஆளுங்க தான் இங்கே இருக்கிறான். அது அப்புறம் அது கஸ்தூரியில் அது போயஸ்காலில் இருக்குது. இன்னொன்று எப்போ பார்த்தாலும் எல்லா நடிகைகளையும் வந்து தண்டவாளம் ஏற்றி விட்டுச்சேப்பா லெஃப்ட்டு போப்பா. அது பேர் என்னப்பா? பயங்கரமாக எல்லாரையும் தண்டவாளம் ஏற்றி விட்டுச்சேப்பா ஒரு நடிகை. சுஜிதாவா? சுசி லீக்ஸ். அதுக்கு தான் ஆமாம் வணக்கம். பணம் இங்கெல்லாம் அந்த காலத்தில்ப்பா எம்ஜிஆர் சிவாஜி காலம் இருக்குல்ல, அப்போவே இங்கே வந்து பெரிய பெரிய பங்களா வாங்கினவங்க உண்டு.
அப்போல்லாம் அவங்க இப்படி தான் வாங்கினாங்க. அங்கே பீச்சு அப்படின்னாக்க திருவான்மையூர் தான் அவங்களுக்கு. அப்போ ஏது உனக்கு கொட்டிவாக்கம் நீலாங்கரெல்லாம் இந்த லெஃப்ட்டு போப்பா. அல்ல ஆ லெஃப்ட் போனால் திருப்பி வந்தாலே வரணும். இன்னும் கடலை விட்டு நம்ம போயிடக்கூடாதுல்ல. நம்ம கடலை விட்டு ரொம்ப தூரம் வெளியே வந்துட்டுப்பா. நம்ம டார்கெட்டே வந்து கடல் நம்ம கண் பார்வையில் இருக்கணும். அவன் நம்ம கண்ணை விட்டு போயிட்டான்னா அது முடிஞ்சிச்சு நம்ம கதை. கடல் வந்துச்சா அவனை ஒட்டி தார் ரோடு போனால் அப்படியே வந்து அவனை ஃபாலோ பண்ணுவான். அது வருவான் பாரு கடல். தார் ரோடு கண்டிப்பாக வருவான். தார் ரோடு அதெல்லாம் நானுங்களா அவன் தான் அவனுங்க. சுற்றி போய் ஆ கரெக்டு. அந்த ரைட்டரா 7 கடல் சுற்றி வருவாங்க. அதே தான் இது. பா கடல் பார்ப்பா என்ன சீட்டுரும் பா. மை காட் மை காட். பேலஸ் இங்கே ஒரு பேலஸ் மாதிரி இது உள்ள போயிட்டு அந்த வழியாக வரும் மயிறு இப்படியே போயிட்டு வர அப்பா நமக்கு தேவை லெஃப்ட்டு தான்ப்பா. நோ ரைட்டு. லெஃப்ட் இல்லைப்பா. முட்டுற இடத்துல ரைட்டு வரும். வள்ளி முட்டை எல்லாம் முட்டை திணி வருது. முட்டுதா எங்க அப்படியே யூட்டன் திரும்புது பாரு. ஆமாம் ஆமாம் யூடியூப் போட்டு இது ரைட்டு திரும்பி. ஏய் வண்டி சமைச்சிருக்காரு. அது ஏத்தல என் கைத்த பூச்சி இழுக்கிற மாதிரி பார்த்துட்டா மாதிரி. சரி லங்கோனி வாங்க முடியலனாலும் பார்த்து அந்த சந்தோஷத்துலையாவது வண்டி வந்து ஜாக்கிரதையாக ஓட்டுறான். என்னடா பயமுறுத்துற. இப்போ லெஃப்ட் எடுத்துக்கோ. ஏன்னா வழி அதில் போயிட்டு திருப்பி ஆனால் நம்ம பீச்சு நம்ம கண் பார்வையில் இருக்கணும். இல்லைப்பா அப்புறம் பீச்சு நம்ம கண்ணை விட்டு போயிட்டோம்னா வேற எவனா கட்டிட்டு போயிடுவான். இல்லைப்பா நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் இங்கேருந்து மெயின் ரோடுன்றது ஒரு 3-4 கிலோமீட்ரு. 4 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் 4 கிலோமீட்டர் கடலுக்கு வருவியா சொல்லு. நான் ஏதாவது ஐடியா பண்ணிவிடுவேன். என் வண்டியை கூட பெட்ரோல் நின்று போயிடுச்சுன்னா கூட ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவனை காசு கொடுத்து இங்கே பக்கத்தில் எங்கே பங்க் இருக்கோ அது வரைக்கும் டோ பண்ணுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நான் கை விட்டுற மாட்டேன்பா. இல்லைப்பா நமக்கு டார்கெட் இருக்கேப்பா. இந்த 2 டார்கெட் இருக்குதே. நீலாங்கரை பீச்சு. ஆமாம் கடல் சிட்டத்தை காட்டுறது தானே இன்றைக்கி நம்ம வேலை. காட்டியாச்சு 3 பீச்சு காட்டியாச்சு. இது 3 பீச் எடுத்துட்டோம். என்னென்ன எடுத்துருக்கோம்? மெரினா எடுத்துருக்குறோம், சாந்தோம் எடுத்துருக்குறோம், இப்போ திருவான்மியூர் எடுக்க போகிறோம். பெசன்ட் நகர் எடுத்துட்டோம். திருவான்மியூர் எடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பாலப்பாக்கம் நீலாங்கரை வீட்டுக்கு போகிறோம். கொட்டிவாக்கம் அதில் அடங்கிடுது. அதுலேயே அடங்கிடுதுப்பா. இல்லை சாரி கொட்டிவாக்கம் பாருப்பா அவ்வளோ பெரிய ரோடு போய் எப்படிப்பா முடிச்சு தருவாருக்கும். அங்கே பார்த்தோமே பெரிய ரோடு. ஆமாம் அந்த ரோடு பார்க்க தெரியுது. எத்தனை அடி இது? 100 அடி ரோடு. அது 10 நிமிஷம் வீடியோ. என்னப்பா சொல்லு. நீ எப்படி நம்ம பல்லாவரம் ரூட்டு பிடிக்க போயிருக்கோம். வீட்டை வெளில நிற்கிறாரு பாருமா. சொல்லிட்டேன் வெளில வந்துடுவார். போனா வெளில போனா வேண்டாம் லெஃப்ட் தலை இது முட்டுது தலை. போயிட்டு வேணாண்டா அங்கே போய் திரும்பிடுறேன். ஹலோ ஏழை மக்களை காட்டுதான் இப்போ திரும்பிக்கிறான். உள்ள அது சுத்து ஏற்பாடு சரி. அந்த ரைட்டில் போல வண்டி டேர்னிங் இல்லையாண்ணா? டேர்னிங் இல்லையா? டேர்னிங் இல்லைன்னா திருப்பிக்கா. அது இருக்க
சரி வேண்டாம் ரிவர்ஸ் வந்து போயிடு. வா 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 ஒரு லேடி வந்தாங்க. வா 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 வண்டி ஓடணும். போயிட்டு லேடி போயிட்டாங்க. வீடியோ எடுத்து போயிருக்கிறேன். வீடியோ எடுத்துட்டே ஃபர்ஸ்ட் ஓட்டினது நான், ரெண்டாவது ஓட்டது நான். மீனவர் இருப்பா ஹீரோயின் இவ்வளோ கடல் இருக்கு, கடல் இருந்தால் மீனவர்கள் இருப்பாங்கல்ல. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ உனக்கு பேசணும் ஆசை இருந்தா நீ ஃபோன் பண்ணி பேச போறியா? சிங்கார வேலை நகர் மாடி பேசிட்டேன். நான் இன்னும் பேசணும் ஆசை இருந்துச்சுன்னா பேசிட்டேன். எனக்கு கால் பண்ணி வை. ஆமாப்பா. இப்போ சரித்திரம் சிங்கார வேலைன்னு ஒரு படம் இருக்கு, கமல் சார் நடிச்சது. நிறைய கமல் குஷ்பு. நேராக போ, லெஃப்ட் வந்தால் லெஃப்டில் போயிடும், ரைட்டில் மட்டும் போகாத. எந்த அளவுக்கு நீ நேராக போக முடியுமோ போ. லெஃப்ட் வந்தால் லெஃப்டில் போயிடும், ரைட்டில் போயிடாது. இது இது என்னப்பா வடிசு போப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கடல் தண்ணியை கண்ணில் பார்த்தா தான் நான் வந்து என் டைவர்ட்டை மாற்றுவேன். ஹலோ, பேசினா பேசு. கடல் வர வரைக்கும் நான் விட மாட்டேன்ப்பா. நோ சான்ஸே கிடையாது. இல்லை ஒன்று முட்டும் திரும்ப இல்லைன்னா நான் அவங்க வந்து வர பேசிட்டியா இல்லையா? ஒன்று முட்டும் அப்படியே பட்டி நம்ம போய் சாப்பிட்டாரு. போகாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த ஆறு இருக்குது, நீ சொன்ன ஆறு. அது பாருப்பா, அந்த காருக்கு அடுத்தது கடல். ரைட்டு தான் ரைட்டு போயிடு, நேரம் போடலாம். கோவில் தான் நம்ம வந்து நேரம் போகும். இப்போ நீ எங்கே சுற்றி நிற்கிறீங்க? இது பாரு, ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த அந்த இடம் வந்து கடலை நம்மள சேர்க்கும். கடலில் இப்போ ஊரை சுற்றி நிற்கிறீங்க. முட்டாப்பா நோ முட்டை நோ முட்டை கைத்துல முட்டை இடமா இருக்கா? ஒரு யூட்டன் முடிச்சு அதான் எங்கள் போகிறதில்ல. R15 எப்படி வச்சுக்கிறான் போடுறாப்பா. அல்ல கடல் லெஃப்ட்டுடா. ஹலோ, டேய் அது கடல் இல்லைடா. கடல் இல்லைப்பா, அது போப்பா. அப்படியே வெயிட்டில் போயிடலாம்ப்பா. அந்த ஆட்டோ நிற்கிது, எப்படி வழியில்? என்ன அதுலேயே நீ போயிடலாம். அதுலேயே டேய் போகலாம் தாராளமா. ஹலோ, என்ன போட்டோ 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 என்ன இல்லை எனக்கு வேலை வேலை இருக்கு. கால் நடிக்கிறதுக்கு எனக்கு அது ஏன் நான் பண்ணோம்? ஏழே மாறி எந்த ரூட்டு தாடா? ஏழு ரூட் தான். கணபதி கரைச்சி இடம்லாம் தாண்டியாச்சு. நீலாங்கரடா இல்லப்பா, அது நீலாங்கரை. கணபதி கணபதி கரைச்சி இடம். கணபதி கரைச்சி இடம் அதோ அதுப்பா. அதுதான் வேணாப்பா, அது ரொம்ப பிடிச்ச வேலை. நாளைக்கு என் புள்ளை நீ தான் செத்துண்டுவாங்க. அந்த பேர் வந்து எப்பவுமே வாங்கிட்டாங்க. என் பிள்ளை வந்து நீ தான்ப்பா செத்துட்ட அப்படின்னு வாங்க குசாமல் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்தா கோவம் வரும். சொன்னா வாய விரண்ட வச்சா தப்பாது. நேரா போயிட்டே லெஃப்ட்ல போ, பீச் வரும். ரைட்டு. ஏஸ்ப்பா, நீ எப்படி போனாலும் எனக்கு விருப்பம். நீ டக்குன்னு லெஃப்ட் எடுத்தா அது பீச். நீ ரைட்டு அப்படி இப்படின்னு உள்ளே போனீங்கன்னா எனக்கு ஊருக்குள்ளார நிறைய வீடியோ மாட்டோம். அதுதான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து திருவான்மையூர் தான், அதில் தான் சேருது இதெல்லாம். நீ எந்த லெஃப்டில் போனாலும் அது முற்ற இடம் பீச்சு.
போயிடு கரெக்டாக 4 மணிக்கு அங்கே போயிடா. புதா அவங்க பொண்ணை கொண்டு வந்து விடுறாங்க. 150 ரூபாய்க்கு வீஜில் கொண்டு மாதிரி கொண்டு வந்து இடம் அசால்ட்டாக சவாரி போச்சு எடுத்துருவாங்க. அது சவாரி விடாம கை ஆகும். அதான் ஒன்றும் போடான்றேன். எங்கே கற்றுதான் தெரியல, ஆனால் போக மாட்டாங்க. மீன் குழம்பு சாப்பாடு திரும்ப இதுவா அவ்வளோ சீக்கிரம் நீலாக்கரை வராதுப்பா. நீ எப்படின்னா லெஃப்ட் போனாலும் போப்பா, அவன் இஷ்டம்ப்பா. அவ்வளோ குயிக்காக நீலாங்கரை வந்திருக்க வாய்ப்பு இல்லை. போயிட்டு சொல்ல முடியாது, நீலாங்கரை வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஏன்னா எல்லாம் பக்கம் திருவானிமையூர், பாலாவாக்கம், நீலாங்கரை அவள் தான். நம்ம இன்னும் கொஞ்சம் தொலைவு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு நம்ம போயாகணும். உனக்கே மெயின் ரோடு பஸ் வர்ற ரோடு வந்துடுச்சுன்னா உனக்கே புரிஞ்சிடும் எல்லா விஷயம். நேராக போப்பா, ரைட் மட்டும் போயிடாதப்பா. என்னப்பா நீ ஆசைப்பட்டா லெஃப்ட்டு போ. ஒன்று நேராக போ, ஆசைப்பட்டா லெஃப்ட்டு போ, ரைட்டு மட்டும் போயிடாத. ரைட்டு போகிறதுனால நமக்கு நன்மை இல்லை. இந்த லெஃப்ட்டு போயிடாது. இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். லெஃப்ட் தான் போகணும் நீ. இது திருவாமணியூர் பீச்சு. இது இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். ஒரு கடைக்கா கூட்டு போனானே யாருல அது ஒருத்தன் மயிலாப்பூர் எங்க இருக்குது, நீ எங்கடா இருக்கிற? அல்ல யார் தலைவா? மயிலாப்பூர் எங்க இருக்குது, இது எங்க இருக்குது? என்ன இருக்குப்பா? வெள்ளக்காரத்தில் அது இல்லைப்பா, அது ஒரு டிசீஸ் அது. ஃபோன் பேசினா இது வராது போல இருக்குல்ல. அப்படியா? வீடியோ வரலையா? ட்ரை பண்ணு, போனால் போயிட்டு போகுது. லெஃப்ட் நோ ரைட். சின்ன சந்தா இருந்தாலும் போகலாம்பா, வண்டி போகலாம், திரும்பி வந்துக்கலாம்பா. நமக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லைப்பா. வீடியோ மாட்டுதுல எனக்கு. நம்ம சாப்பிட்டோம்ல, ஆமா, சாப்பிட்டு ஒரு பீச்சில் போய் குளிச்சுமே. ஆமா, அந்த பீச்சுக்கு தான் போயின்னுக்குறோம். ஹலோ, ஆமா, என்ன தனுஷ் புறாக்கள் மத்தியில் என்னை விட்டு போட்டோ எடுத்து வந்துருக்காங்க. அதில் 8 நிமிஷம் வீடியோ வருது. ஒரு 8 நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் வந்து 100 பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, $5 போடுவாங்க. 100 பேர் பார்த்தா $5 போடுவாங்க. 1,00,000 பேர் பார்த்தா $3,000 போடுவாங்க. 1,00,000 பேர் நம்ம இந்த சாப்பிட்ட இடம். நம்ம இன்னும் திருவான்மூர்ல தான் இருக்கிறோம். நீலாங்கரைக்கு போலப்பா. இல்லப்பா, நீ போப்பா. நீ சாப்பிட்ட இடத்துக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அந்த சாப்பிட்ட இடம் தான் இது. அப்படி சொல்றேன். கடைங்க இருக்கும் பாரு. ஆமா. ஹலோ, எங்க இருக்கீங்க? அதேதான். அப்படியா? இது அந்த கடைங்கடா, இங்க வர்றா. ஆமாப்பா,
அதுதான் இந்த இடம் பாரு. லைனா கடைங்க. தெரியுதா? அதான்ப்பா இதான்ப்பா திருவான்மையூர் நம்ம இதுக்குள்ள போகணுமே. இதுக்குள்ள போத்தல. ஆ அந்த தெரு போய் தான் வரணும். பீச்ல கரெக்ட் இதுதான். அதான் அப்படி போயிருக்கணும் நம்ம. எப்படி காட்டலான்னு வந்தேன். அதோ பார் ஆட்டோ தெரியும் எனக்கு. அங்க திரும்பணும். இதான நம்ம பார்த்த கடைங்க. கரெக்ட். ஆனா நம்ம இங்க வந்து சாப்பிடல. இங்க சாப்பிட்ட கடைசியில. இங்கயா சாப்பிடல? போய் அவன் இதான போனோம். இப்படி போனா ஒரே சரி நம்ம பிள்ளையார் கடைசி இடம் வந்துரும். ஆமா அதுதான் நம்ம வந்துட்டோம். இதுக்கு அடுத்தது ஒன்னே ஒன்று தான். என்ன இது ஒண்ணே ஒண்ணு இதான் ஒண்ணே ஒண்ணு. அப்பா என்னப்பா கடல் இங்கே வந்துச்சு. அவ்வளவுதான் தல. கடலுக்கே வந்துட்டோம். ஏன்னா ஞாபகம் தான் இல்லையா உனக்கு? தெரியும்ப்பா அதான்ப்பா திருவான்மையூர் அங்கே தான் போகிறோம் நான் அத்தனை. கொஞ்சம் இப்போ ஒரே ஒரு வீடியோ ஒரு சுத்து வீடியோ எடுத்துட்டு போயிடலாம். ஆமாம் ஒரு சுத்து வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடலாம். அவன் பேர் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஷூட்டிங்கா? கேமரா வச்சு ஏதோ பண்றாங்க. வெயிட்டிங்கானு வாங்க இந்த இடத்துல. அலையாத்துக்கு போயிட்டு விட்டான். அதுதான் இதான் வேண்டாம். ஒரு சுத்து போட்டு வா. ஆ அப்படியே வண்டியிலே ஒரு போயிடலாம். இப்போ கொஞ்சம் இறங்குப்பா. அவன் வீடியோ எடுக்கவே இல்லை. ஏய் இங்கே பாருடா. டேய் இங்கே பாருடா ஒரு தடவை. அல ஒரு நாள் 6 பேர் கூட்டிட்டு போத்தல. எல்லாம் 6 பேர் ஒரு தடவை கூட்டிட்டு போத்தல. நம்ம இறங்கி அந்த இதை மட்டும் தண்ணி போறதுக்கிட்ட கொஞ்சம் பெருசாகி கொடுத்தா மொத்த தண்ணி வெளியே போயிட்டோம். மாமாப்பா கண்டிப்பா டபுனெட். செம ஷாட்டுப்பா. அருள் முகத்தை வச்சு கடல் அந்த பிளாட்ஃபார்மு தண்ணி. டேய் மணி இங்கே பாரு நான் எப்படி எடுத்துன்னு வரேன்னு. வாய்வில் எல்லாமே குழம்பு வச்சுருக்கேண்ணே. அது வர வாய் திறந்தானா இங்கே பாரு கடல் தண்ணி அவன் உள்ளார போச்சா வாய்க்குள்ளார. அப்படிதான் போகணும். எப்பா நீ வந்து இது பார்த்தா செம மாட்டிட்டு போகிற அச்சம் பாடுற ஒரு ஷாட்டு. டேய் நேராக போயிட்டு இதில் திருப்பி இருந்துட்டா. அது பேர் என்னது? விநாயகர் கரைச்ச இடமா இது? அங்கே தான் போ. அதுக்கு அடுத்தது நீலாங்கரை. விஜய் வீடு தெரியுங்கள? அடுத்து நீலாங்கரையா? ஆமாப்பா. இப்போ வந்துப்பா என்னப்பா இந்த வீடியோ நான் எடுத்துன்னு வரேன்ப்பா ப்ளீஸ். அப்படியே போயிட்டே இருப்பா ஒரு வரைக்கும் போயினே இருப்பா. எனக்கு மெயினாக இந்த புள்ளையார் கரை கடை இடம் தான் இதுதான். இல்லை இல்லை அடுத்தது அதுதான். இது வந்து கரெக்ட். இது வந்து திருவான்மையூர்ப்பா. இங்கே தான் நம்ம அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓய் எப்பா அன்றைக்கி நம்ம இங்கே வந்தப்போ ரோடு போடல. இப்போ ரோடு போட்டாங்க. புரியுதா? நம்ம மாஸ்டர் வீடு சேகர் மாஸ்டர் வீடுங்க தான் இருக்குது. நானும் இவனும் வரோம். நீ கூட வந்தியா ஒரு தடவை? எஸ் எஸ் அதுதான். நம்ம கராத்தே மாஸ்டர் வீடுங்க தான் பாருங்க. எந்த ரோட்ல? என்ன விஷயம்? போயிட்டு அந்த ரோட்டுக்கு வர முடியுமாண்ணா? பார்த்தா சொல்லிக்கிறேன் சார். உங்கள் ஒன்றும் இல்லை சார். கடல் அதிர்வு சொன்னாங்க. என்னது ஒரே மாதிரி கடல் அதிர்வு சொன்னாங்க. ரொம்ப கடல் சீற்றமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதான் சார் எங்கள் வீட்டாண்டெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. நான் தான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வேணுனாக்க கடல் எப்படி சீற்றமாக இருக்குது பார்த்துட்டு வரான் அப்படின்ட்டு வந்தேன். சரி எப்பா இதோட முடிச்சுக்கப்பா போயிடலாம். எப்பா நீலாங்கரை வேணாம். ஏன்னா நீலாங்கரை அந்த போட்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் கிடையாது.
எனக்கு இது தேவை இந்த மாதிரி வீடியோஸ் தான். வர லெஃப்ட்டை பிடிச்சி நேராக மெயின் ரோடுக்கு போயிட்டு அதோட அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். வேறு உங்களுக்கு யாருக்காவது எதப்பா அது இன்னமும் பெருசாக இன்னைக்கு நேற்று இல்லைப்பா. நானும் இதை வந்து ரொம்ப வருஷமாக வரேன். ஆமாப்பா நானும் பார்க்குறேன். அப்போ இவன் கூடலாம் நான் இங்கே வருவேன். இருக்கு இங்கே பாத்ரூம்லாம் இருக்கு. வருதுன்றான்டா டேய். அப்படி போட்டு விட்றா. ஒன்றுக்கு விட்டுட்டு கொஞ்ச நாளாக ஃப்ரீயாக கூட இருக்குண்ணா. எப்பா ஸ்லோவாக ஓட்டுப்பா. நான் ஓட்டுறேன் பாரு எப்படி. அப்படியே என் முகத்தையும் காட்டு. என்ன நான் உன் முகத்தை எப்படி காட்டுறேன், நீ என் முகத்தை காட்டு. 2 பேரும் நீ என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, நான் இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த ஊரையும் காட்டுன்னா 2 சுற்று வந்தால் கூட தாராளமாக வரட்டும். அது சைடில் போகிறது வந்து மழை கொட்டுற அருவியில் நாங்கள் குளிச்சு கொண்டு இருக்கிறோம். அனைவரும் எங்களை பார்த்து மகிழ வேண்டும்.
இது இல்லடா இல்லவா அது அவள் சீக்கிரம் நிலாக்கரை வர்றது அது எந்த லெஃப்ட் போனாலும் போப்பா அவங்க இஷ்டப்பா அவ்வளோ பீக்கா நிலாக்கரை வந்திருக்க பாய் பார்த்துக்குங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அடே அப்பா இன்னும் நிறைய எடுக்கலாம்
ஒரு நாள் ஆர்பர் கூட்டு பார்த்தல தலை ஆர்பர் ஒரு தடவை கூட்டின்னு போத்தல அடிச்சு ஆர்பருக்கு போகிறோம். டேய் இந்த மாதிரி நான் ஒரு தடவை ஆர்பர் அண்ணா நீங்க ஆர்பர் அண்ணா ஆர்பர் அண்ணா கடிக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு இல்லை 2 மணிக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணினாக்க காசிமேடுக்கு 4 மணிக்கு போயிட்டுன்னு வச்சுக்க ஒரு 800 போட்டு உள்ளே வரும். ஆமாப்பா 800 போட்டு உள்ள வழி இருக்கும். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வழி இருக்கும். அவ்வளோதான் தார் ரோடு தான். அப்படியே போட்டு இப்படி வந்து இப்படி நிற்க வந்தோம் அப்படி நிற்கும் பெரிய பெரிய போட்டுங்கலாம் ஸ்டீம் போட்டுங்க. நான் காட்டுறேன் என்கிட்ட இருக்கு வீடியோ. இல்லை எனக்கு அங்கே எப்போ போகலாம்? நீ நாளைக்கு கூட போகலாம். ஆனால் இப்போ அனுப்புவானா அதுதான் பிரச்சனை. இது நம்ம வந்து ஏற்கனவே இதெல்லாம் வந்த இடம் தானே. ஆமாம் சரி அவ்வளோதான் வந்து கிளைமேக்ஸ் வரப்போகுது நான் நினைக்கிறேன். குட்டை பார்த்தல குட்டை தேங்கி கிடக்கு. நம்ம இறங்கி அந்த இதை மட்டும் தண்ணி போறதுக்கிட்ட கொஞ்சம் பெருசாகி விட்டோம்னா மொத்த தண்ணி வெளியே விட்டோம். ஆமாம் நடுதுக்கு அது முகத்தை வச்சுக்க கடல் அந்த பிளாட்ஃபார்மு தண்ணி. சரி மணி இங்கே போகிற நான் எப்படி எடுத்துன்னு வரேன்? வாய்வில் எல்லாமே போகிற மாதிரி தானே அவன் வாய் சொல்லிட்டானா கடல் தண்ணி அவன் உள்ளார போச்சா பிள்ளையார் போகணுமா? அப்படிதான் போகணும். எப்பா நீ வந்து இது பண்ணுற மாட்டுக்கு போகிற அச்சம் போடுற ஒரு ஷாட். டேய் நேராக போயிட்டு இதில் திருப்பி இருக்கா அது பண்ணது விநாயகர் விநாயகர்